ஜேம்ஸ் விஷம் முடிச்சிட்டா நான் ஹாஸ்பிடல் கொண்டு போறேன். விஜய் வர சொல்லு. சீக்கிரம் வர சொல்றா. நம்ம ஜேம்ஸ் விஷம் குடிச்சு. என்னது விஷம்டா குடிச்சா வாந்தி வருமே. அது இப்போ ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரி போய். எந்த ஹாஸ்பிடல்ல? கோஷ் ஆஸ்பத்திரி, தேவகி ஆஸ்பத்திரி. வா பின்னாடி ஏறு. டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, விஷத்தை எடுத்தாச்சு. எங்களையா விஷத்தை எடுத்தது? உறிஞ்சோ அல்ல சிரிஞ்சோ? டேய் ஜீவனுண்டு. ஏண்டா மோகன், இந்த ஜேம்ஸ் பாய் எந்த வம்புக்கு போக மாட்டானே, அவன் ஏண்டா விஷம் குடிச்சா? நம்ம ட்ரீம் கேர்ள் சொப்னாவுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஜேம்ஸா? ஆமாடா, அவ பிரின்சிபால்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டா. பிரின்சிபால் இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அவமானதாங்க பையன் பாய்சன் சாப்பிட்டான். ஐயோ, நாம காலேஜ் வர்றது நாலேஜுக்காக, இவன் ஏன் பாய்சனை குடிச்சு டேமேஜ் பண்ணிக்கிறான்? டேய், ஒன்ன மாதிரி அப்பாவி ஆம்பளைங்களை தான் பொம்பளைங்க லவ் பண்ணுவாங்க. நீ ட்ரை பண்ணி பாடுறான்னு எவனோ ஒருத்தர் இறக்கி விட்டான்டா. കറക്റ്റ്. என்ன உண்ணி? ശങ്കുണ്ണി എന്താ എന്താ அப்படி നോക്കുന്നത്? അയ്യോ ഞാൻ ആരെയും കളിപ്പി വിടலையோ. இப்ப எங்கடா அந்த சொப்பனா? பைத்தியக்காரி, அவன் பாய்சன் சாப்பிட்டதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு. எங்கடி? சினிமாக்கு. ஏய் ஏய் யூ. உன்னால எந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான் பாத்தியா? லீவ் மீ. நான் விஷத்தை கொடுத்து குடிக்க சொன்னேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? விஜய், டேய், நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. இல்ல. ஷூர்? இன்னொருத்தன் பொண்டாட்டி காதல் கடிதம் எழுதுனாதான் தப்பு. உனக்கு எழுதுன என்ன தப்பு? நீ என்ன கல்யாணம் வேணான்னு கண்ணிய காலம் கழிச்சிட போறியா? எவனோ ஒருத்தனை மயக்கி மடியில போட்டு ஆட்டி படைக்க போறவ தானே? அது ஜேம்ஸா இருந்தா என்ன? எனக்கு பொருத்தம் பார்த்து கட்டி வைக்க எங்க அப்பா இருக்காங்க. இதே பதில இவங்கிட்ட சொல்லிட்டு அவன் எழுதுன லவ் லெட்டரை நீ கிழிச்சு போட்டுருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு உன்னை யார் போய் பிரின்சிபல் கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லுது? அவர் இவனுக்கு டிசியை கொடுத்துட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பிரின்சிபல் டிசியை திரும்ப வாங்கணும். இவன் மறுபடியும் காலேஜுக்கு வரணும். அது எப்படி? நீ இத புடி. நான் சொல்றபடி பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் எழுது. எழுது. நான்சென்ஸ். இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கட்டாயப்படுத்தி லெட்டர் எழுதி வாங்கியிருக்கியே, அது என்ன நியாயம்? அப்படி நடந்திருக்குமோ நீங்க கற்பனை பண்ணி பாக்குறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஜேம்ஸும் இந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. அதற்கான சாட்சி உங்க டேபிள் மேல இருக்கிற 2 லெட்டரும். இந்த உண்மை தெரியாத நீங்க ஜேம்ஸ தண்டிச்சிட்டீங்க. இப்ப நீங்க ஜேம்ஸ திரும்ப சேர்த்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். சேர்க்கலனா நாளைக்கு எந்த மாணவனும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டான். மிரட்டறியா? எச்சரிக்கிறேன். ஜேம்ஸ் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்கலாம்னா நாளைக்கு சாத்வீக போராட்டம். அது இந்த காலேஜ் சரித்திரம் காணாத முறையில காலையில 10 மணிக்கு நிர்வாண ஊர்வலம். ஆம்பளைங்க மட்டும். பிரின்சிபல்! பிரின்சிபல்! ஜேம்ஸ் ஐ! ஜேம்ஸ் ஐ! சங்குண்ணி! சார், இப்படியாவது இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரல் பிரின்சிபல் காதுக்கு எட்டல. அதனால நாம திட்டமிட்டபடி நிர்வாண ஊர்வலத்தை ஆரம்பிப்போம். லேடிஸும் சேர்த்துக்கலாமே. 1 2 3. ஐயோ, போலீஸ்! மாணவர்களா? Put on your shirts. Sorry officer, we don't take orders from anybody. நாங்க உங்களுக்கு சல்யூட் அடிக்கிற சப்பார்டினேட்ஸ் இல்ல. உங்ககிட்ட இருந்து நான் சல்யூட்டை எதிர்பார்க்கிறேன். ஆனா காலேஜுக்குள்ள இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் நடக்க கூடாது. இது அசிங்கம் இல்ல சார், சாத்வீக போராட்டம். மண்ணாங்கட்டி. இந்த காலேஜில் இடம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்க அப்பாவை கேட்டு பார்த்தா தெரியும். 2 தலைமுறையா இந்த காலேஜ் எந்தவித கெட்ட பேர் இல்லாம நடந்துகிட்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஊர்வலத்தை நடத்தி இந்த காலேஜுக்கு கணக்கு கற்பிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிற முறையில இதை சொல்லல. இந்த காலேஜில் படிச்ச பழைய மாணவன்கிற முறையில சொல்றேன்.
எல்லாரும் சட்டையை போட்டுட்டு உள்ள போங்க. ஜேம்ஸ் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்க சொல்லுங்க. இப்பவே உள்ள போறோம். கல்லூரி நிர்வாகத்துல நான் எப்படி தலையிட முடியும்? அது செய்ய முடியாத நீங்க ஏன் சார் அனாவசியமா எங்க போராட்டத்துல வந்து தலையிடுறீங்க? உங்க ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் லவ் லெட்டர் எழுதுறது தப்பு தானே? அது எப்படி சார் தப்பாகும்? மனசுல காதல் வந்துருச்சு, அதை தெரியப்படுத்தணும். லெட்டர் எழுதுறத தவிர வேற ஏதாவது கௌரவமான வழி இருந்தா நீங்களே சொல்லுங்களேன். என்கிட்டே கேக்குறியா? கோச்சுக்காதீங்க சார், நான் ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட கேட்கல, நீங்க இந்த கல்லூரிக்கு பழைய மாணவர்ங்கிற முறையில கேட்கிறேன். தற்கொலை முயற்சி சட்டப்படி குற்றம். அதுக்காகவே உன் ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் நான் கைது செய்திருக்கணும். அப்ப இந்த நிர்வாண ஊர்வலம் உங்க ஆபீஸ் முன்னாடியே நடந்திருக்கும். அட்டு, என்னையே மிரட்டுறிய? சாரி சார், நீங்க படிச்ச காலத்துல காலேஜுக்குள்ள எவ்வளவு தகராறு நடந்தாலும் போலீஸ கேம்பஸ்க்குள்ள விட்டது இல்ல. ஆனா இப்போ காக்கி சட்டையோட நீங்க தாராளமா உள்ள வந்திருக்கீங்களே, இதுல இருந்து தெரியல நாங்க உங்களை மிரட்டலன்னு. உன்கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். Look here, man. மரியாதையா சட்டையை போட்டுக்கிட்டு காலேஜுக்குள்ள போறீங்களா இல்லையா? சாரே, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சட்டுன்னு யாரையும் லீடர்னு ஏத்துக்கிறது இல்லையா, ஏத்துனுட்டா இறக்குறதும் இல்லையா. இப்போ எங்கட லீடர் விஜய், அவன் எது சொன்னாலும் அதுதான் கேட்கும். காலேஜில் எங்களுக்கு நாலேஜ் மட்டும் பத்தாது, பிரஸ்டீஜும் வேணும். அதான் எங்கட சென்டிமெண்ட். சார், உங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி எங்ககிட்ட பலிக்காது. உங்களுக்கு வேணா ஒரு அரை மணி நேரம் டைம் தர்றோம். இந்த போராட்டம் தொடராம தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு நீங்களே பிரின்சிபால்ட்ட பேசி பாருங்க. ஓகே, I will try. ஐயோ, எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்களே. உட்கார்ந்தா வணக்கனடி. போராட்டம் நடக்காதே. அந்த போலீஸ் ஆபீசர் எதையோ பேசி எல்லாம் நிராசையாக்கிட்டாரு. My dear students, உங்க பிரின்சிபல் பெரிய மனசு பண்ணி இந்த பழைய மாணவருடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டார். உங்க ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் மறுபடி காலேஜுக்குள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். You can go. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டா நடுங்குவாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ராஸ்கல் என்ன கேட்டா தெரியுமா? காதலை வெளிப்படுத்துறதுக்கு கடுதாசி எழுதுறத தவிர கௌரவமான வழி என்னன்னு என்னையே கேட்கறான். வாட்ட சாட்டமா பெத்து விட்டுருக்கீல, நிர்வாணமா ஊர்வலம் போவாராம். அது எங்க ஆபீஸ் முன்னால, அதை நாங்க பார்க்கணுமா? அப்பவே பல்ல தட்டி கையில கொடுத்திருப்பார் ராஸ்கல். நியாயம் என் பக்கம் இருந்ததுனால சும்மா இருந்துட்டீங்க. எதிரா நியாயம்? ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் பலவந்தமா அவகிட்ட கடுதாசி எழுது வாங்குறதா நியாயமா? அந்த பொண்ணுக்கு சட்டம் தெரியல, ஒரு சும்மா விட்டுட்டா. என்ன கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தான்னு உன்னை பட்டை கிளப்பி 3 வருஷம் கம்பி என்ன வச்சிருப்பான். ஐயோ, ஏன்பா இப்படி எல்லாம் செய்யற? படிக்கிற பிள்ளைங்க செய்யற வேலையா அது? நல்லா உரைக்கிற மாதிரி கேளு கழுத. ஏமா, நீ காலேஜ்ல படிக்கும்போது உனக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதினான்னு சொன்னியே, அத நீ என்ன பண்ண? பிரின்சிபல் கிட்ட கொண்டு போயா கொடுத்த? இல்லையே, லெட்டர் எழுதுறவங்க கிட்டயே அதை திருப்பி கொடுத்து, இப்படி எல்லாம் லெட்டர் எழுதுறது 4 பேருக்கு தெரிஞ்சா தப்பு, அதனால நீங்களே முறைப்படி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டுருங்கன்னு சொல்லிட்டேனே. உனக்கு லெட்டர் எழுதின இவருக்கு ஒரு நியாயம், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயமா? பாத்தியா எதை எவன் கிட்ட சொல்றதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட இது கிடையாது. கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன்பா, உன் ஃப்ரெண்டு அவனை பிடிக்காத பொண்ணுக்கு தானே லெட்டர் எழுதிருக்கான், அது தப்பு தானே? பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு அவன் லெட்டர் கிழிச்சு போட வேண்டியதானே? ஏன் பிரின்சிபல் கிட்ட சொல்லி அவன் எதிர்காலத்தை பார்க்கணும்? மடையா பெண்கள் காலேஜுக்கு வர்றது படிக்கிறதுக்காக. கண்ட காலி பசங்க எழுதுற லெட்டரை எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்காக இல்ல. மத்தவங்க எழுதுன காவிரி பசங்க, நீங்க ஏமா என்னடி அசிங்கமா பேசுற? ஏ பாலு, அவங்க எனக்கு லெட்டர் எழுதுறதுக்கு லேட்டா இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு எழுதிருப்பேன். ஐயா, நீ சரியான இழிச்சவ, ஏமாந்துட்ட. அவருக்கால மகா திமிர் பிடிச்சவன். இந்த உலகத்திலே அவளை விட அழகி யாரும் இல்லைன்னு பெரிய தலகணம். டேய், லெட்டர் எழுதுறது உன் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணை ஏன்டா கரிச்சு கொட்டுற? ஐயோ, இங்க பாருங்க, சின்னவன் தூங்கியே விழுந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சது 2 வேலை, ஒண்ணு சாப்பிடணும், அடி தூங்கணும். உட்காருங்க. ஆமா, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யார் தான் கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க? திலீப் கண்ணா, திலீப் கண்ணா, இன்னும் கொஞ்சம் முள்ள கூப்பிடுறியம்மா. அதுக்கு மேல சத்தம் போட்ட பயந்துருவான். சரியான பயந்தாங்குழி, அவள மாதிரியே பெற்றிருக்கான். ஆமா, இவன் என்ன மாதிரியே பெத்துட்டேன், அதான் ஒண்ணும் தெரியாதவனா இருக்கிறான். ஐயாவோ உங்களை மாதிரியே பெத்துட்டேன் பாருங்க, அதான் நிர்வாண ஊர்வலம் போறேங்கிறாரு. நிர்வாண ஊர்வலம் போற அளவுக்கு அவருக்கு சகல வசதி இருக்கு, அதனால போறார். திலீப், ஒண்ணு இல்ல கண்ணா, அப்பாமா ஏய், அங்க பாருடி, எக்கச்சக்கமா ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. Don't disturb me. My favorite couple is batting. എന്താ ഈ കോളേജ് വളരെ ബോർ. PSC സുവോളജി വെറും മൃഗങ്ങളെ കണ്ടിട്ട്. ഈ
ഉലകം നന്നായിട്ടുണ്ട്. അതെ, ഇത്രയുള്ളോ ഉലകം, ഇത്രയുള്ളോ, ഇത്രയുള്ളോ ഉലകം, ഇത്രയുള്ളോ. சங்குனி ചുമ്മാ ഇറടി. சங்குனி മേഡം, என்ன பண்ணிட்டு இருக்க? എന്റെ പേന കിഴവഞ്ഞു, അതാ ഞാൻ പൊറുക്കി. பேனாவா இது? അതെ, നെബ് കുറച്ച് കൂടായിട്ടുണ്ട്. എന്റെ പേരിൻപം ഭഗവതി, ഇത് എന്താ ഇത് ലോജിക് ഇല്ലാത്ത ഒരു മേജിക്. ഈ പേനെ കുച്ചിയാ മാറുന്നത് വളരെ ട്രാജിക്. സോറി മേഡം, സോറി. என்னது? சொல்றதில்ல, ஐ எம் சாரி மேடம், சாரி. ஐயோ, நீ உன் இங்கிலீஷும் பேனாவை எடுத்துட்டு கிளாஸ் போ. ஏய், அங்க பாருடி, கிளாஸ் ரூம்ல படிக்காதவங்க எல்லாம் ஒன்னால காரிடார்ல வந்து படிக்குதுங்க. ஓய், என்னடா பண்ணிட்டு இருக்க? புத்தனுக்கு போதி மரத்தடியில ஞானோதயம் வந்த மாதிரி நான் அந்த காரிடார்ல உட்கார்ந்து படிச்சாதான் பாஸ் பண்ணுவேனா. யார் சொன்னா? இல்ல, எங்க குருசாமி தான். என்னது இது? ஆ, இது சிவப்பு விளக்கு. இது என்னன்னு படிச்சு பார்த்தா தெரியும். டேய், என்னடா சிரிப்பு வேண்டு கிடக்கு? பொம்பளை காலு தெரிஞ்சா எல்லாத்தையும் மறந்து இழிச்சிட வேண்டியதா? நாளைக்கு என் காலையும் ஷேவ் பண்ணிட்டு வரேன், அதை விட முழு முழுன்னு இருக்கும். அதையும் பார்த்து சரிங்கடா. செக். ஏய் மிஸ்டர், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பொண்ணுனா பூவும் பொட்டோட மங்களகரமா இருக்கணும். இப்படி அரையும் குறையுமா வந்தீனா அதுக்கு இதுதான். யூ. சப்னா, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? ஏய், அழாதடி. பின்ன என்னடி, நான் வேணும்னு அப்படி உட்கார்ந்தேன். அந்த விஜய் ரெட் லைட்ட கொண்டு வந்து வச்சுட்டான். இனிமே காலேஜ்ல எல்லாரும் எனக்கு ரேட் எவ்வளவுன்னு தானே கேட்பாங்க. அன்னைக்கு லவ் லெட்டர் விவகாரத்துல என்ன அசிங்கப்படுத்தி கடைசியில என்ன மன்னிப்பு கேட்க வச்சா. இன்னைக்கு அவனை என் பின்னால அலைய வைக்கிறேன் பாரு. He must lick my shoes. Hey, you are going too much, I say. அவன் செஞ்சதை விடவா? அவனை இதே மாதிரி உங்க எல்லார் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தல. I am not Sapna. നമ്മുടെ ലേബർ അസിസ്റ്റന്റ് ആണാറൂണാക്കി പേരിൻപൻ മേലെ ഒരു കണ്ണാക്കും. டேய், சொல்ல மறந்துட்டேன்டா. இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன்ல நம்ம காலேஜ் சார்பா நீ தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். காலேஜ் பேரு கெடுக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? டே விஜய், உன்னை விட்டா வேற ஆள் யாரா இருக்காங்க? பேரு கெடுக்கவா? അതില്ല വിജയ്, പിന്നെ? ഈ കോളേജിൽ സുത്തമായിട്ട് ടാമിലിൽ പാടக்கூடிയവ എന്നെയും ഉന്നെയും വിട്ടാ വേറെ ആരിരിക്ക? அதான் நீ சொல்றியா? അപ്പൊ ഞാനേ പാടാം. இந்த பாருங்கப்பா, ஆடுறதா இருந்தா ஏதாவது தத்தக்கா நான் ஆடி சமாளிச்சிடலாம். பாட்டுன்னு வந்து வாயை திறந்தா அத்தனை கழுதையும் ஓடியாந்துரும். വരട്ടും, അത്ര കവിതയും കോറസിൽ യൂസ് പണിക്കലാം. டேய், பாடுறத பத்தி நீ கவலைப்படாத. நீ பாடுறேங்கிறியா? വന്നു, എനിക്ക് വന്നു. டேய், இங்க அசிங்கம் பண்ணாம மரவா போடா. എടാ ജെയിംസ്, ഐ വിൽ സിംപ്ലി ബാഷ് യു ബി ക്വൈറ്റ്. എടാ വിജി, ആ. എനിക്ക് ഐഡിയ വന്നു. உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது வருமே. கேளடா, பிளே பேக். நாங்க சைடுல டேப்ல பாட்டெல்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சுக்கிறோம். நீ ஸ்டேஜில் வெறும வாயசிச்சு லிப்பு கொடுத்தால் மதி. என்னடா இது சப்தம்? நான் அனௌன்ஸ்மெண்ட் செய்ய வந்திருக்கேன். இப்போ நாமெல்லாம் காலேஜுக்கு எதுக்காக வந்திருக்கோம்? நாலேஜுக்காக மட்டுமில்லையா, நல்ல என்டர்டைன்மெண்ட்டும் வேணும். அதுக்காக வந்திருக்கு. எங்க காலேஜின் பிரைமரி சிங்கர் விஜய் நன்னாயிட்டு பாடும். நீங்க எல்லாம் கேட்டு ரசிக்கணும். அதுவும் அவன் உங்க பிரின்சிபல் இருக்கான், அவனும் நன்னாயிட்டு கேட்டு ரசிக்கணும். എന്തിനാടാ ഇത്? അയ്യോ, നല്ല തമിഴിൽ സംസാരിച്ചാൽ ഈ കോക്കനട്ട് മണ്ടയ്ക്ക് മനസ്സിലാവുന്നില്ലേ? வானிலை அறிக்கை. ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று வானம் தெளிவாக இருப்பதால் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இடியுடன் பித்தளம் நீரை கண்ணி அப்பமோடவள் பொழிய கரி. சுகுமார்
மாலை பொழுதினிலே மன்றத்து மேடையிலே சோலை குயில் ஒன்று சுதியோடு பாடுறம்மா பாலை பருவத்தாள் வண்ண பூங்கொடியாள் வருவாளோ மாத்தாளோ விழி இரண்டும் தேடுதம்மா அம்மா வாடியம்மா பாட்டெடுப்போம் வாத்தியத்தை நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் நான் பாடினால் நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் வாடியம்மா பாட்டெடுப்போம் வாத்தியத்தை நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் நான் பாடினால் நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் நித்தம் 10 மணி நேரம் போய் கத்துக்கிட்டே முத்து தமிழ் கீதம் விட்டப்பாவும் சின்னப்பாவும் போல 8 கட்டை எட்டி நித்த மேலே போட்டி போட்டு பாரு போட்ட பேர கேட்டு பாரு போட்டி போட்டு பாரு போட்ட பேர கேட்டு பாரு கண்ணே என் நெல்லிசை தேனே நம்ம கச்சேரி கேளடி மானே மானே வாடியம்மா 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 பாட்டெடுப்போம் வாத்தியத்தை நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் நான் பாடினால் நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் துள்ளி வரும் ஜல்லிக்கட்டு காள தொட்டதெல்லாம் மின்னுகின்ற வேளை கண்மணிய என்னுடைய தோழ கண்டு வரும் வெற்றி என்னும் மாலை ஏறு மேட ஏறு ஏறி பார்த்து எடைய போடு ஏறு மேட ஏறு ஏறி பார்த்து எடைய போடு வில்லாதி வில்லன்கள் அங்கே அள்ளி பந்தாடும் நாயகன் இங்கே இங்கே வாடியம்மா 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 பாட்டெடுப்போம் வாத்தியத்தை நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் நான் பாடினால் நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் வாடியம்மா வாடியம்மா பாட்டெடுப்போம் வாத்தியத்தை நீயும் நானும் சேர்த்தெடுப்போம்
விஜய். Hello, Mr. Jar. Hello, Mr. Krishna Prasad. Welcome to our country, Mr. Jar. Thank you. Please. Thank you. நம்ம வேலையெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கும்? இன்னும் ஒரு மாசத்துல எல்லாம் ரெடி ஆயிடும். மிஸ்டர் ஜார்ஜ், எனக்கு அவசரமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஈவினிங் நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே? ஓகே. ஓகே. நண்பர்களே, தாய்மார்களே, இன்றைய தினம் 25 ஜோடிகளுக்கு இலவசமாகவே திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. இதை விட புரட்சிகரமான திட்டம் என்னவென்றால், திரு கிருஷ்ண பிரசாத் அவர்களே இவர்கள் அனைவருக்கும் அயல் நாட்டில் வேலை வாங்கி தரப்போகிறார். இப்பொழுது ஐயா அவர்களே முன்னின்று இந்த திருமணங்களை நடத்தி வைப்பார். எப்படித்தான் இந்த பாவி பசங்க போன வருஷம் எங்க ஊர்ல வந்து இலவச திருமணம் நடத்துறானுங்க. அதே மாதிரி இதை என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு எங்கேயோ அனுப்பிச்சுட்டானுங்க. என் பொண்ணு உயிரோட இருக்கிறாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப இந்த சட்டானுங்க அதே நாடகத்தை இந்த ஊர்லயும் நடத்துறானுங்க. இதுல ஏதோ சுருட்டி இருக்கு. பாவி, அந்த மனித தெய்வத்தை கொலை சொல்ற. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க. தோழர்களே, தொண்டர்களே, தயவு செய்து அவர் அடிக்காதீங்க. மகாத்மா காந்திஜிக்கும் கென்னடிக்குமே துப்பாக்கி குண்ட பரிசா கொடுத்த பூமி இது. அவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். என்னை பத்தி யார் வேணாலும் விமர்சிக்கலாம். என் பேர்ல உங்களுக்கு ஏதாவது அன்பு பாசம் இருந்தா எனக்காக அவரை சும்மா விட்டுடுங்க. அவருடைய குறை என்னன்னு கேட்டு நான் தீர்க்கிறேன். கல்யாணம் அமைதியா நடக்கட்டும். பாத்தியா, நான் வளர்க்கிற முதலைங்களை கூட்டத்துல கொதிச்சு போயிருந்த தொண்டருங்க கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றேன். இப்ப கோபமாயிருக்கிற முதலைங்க கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாற்றுவா? இதுக்கு நல்ல தீனி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீயும் உன் மக போன இடத்துக்கு போ. வழக்கமான மாட்டுக்கறி தான் போடுவீங்க, இன்னைக்கு மனுஷங்கறி போட்டீங்களா? வெல் மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், கல்யாணமான 25 பொண்ணுங்களை வித்து பணம் வாங்கியாச்சு. நாளைக்கு அவங்க கப்பல்ல புறப்படுறாங்க. கேஷ் ஹேவ் இட். இந்த பெஸ்ட் பைட். அரடே, பாப்பா, என் டைகருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உனக்கு பிரசன்டேஷன் இங்க இல்ல, ரூம்ல தனியா நான் வந்து கொடுக்கிறேன். போ போமா தம்பி, பாப்பா வந்துடும்.
புரியாதுமா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்ன டைகர் கேட்ச். What a shame to our department. இந்த சிட்டிக்குள்ள வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ பாம்பு கடிச்சோ நாய் கடிச்சோ அழகான இளம் பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. பாம்போ நாயோ கடிக்கிறதா இருந்தா அழகான இளம் பெண்களை தேடி கடிக்குமா? சோ இது கொலைதாங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். ஆனா இதுவரைக்கும் நாம அதை கண்டுபிடிக்கல. இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிப்பாங்க. இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். இத பத்தின ஃபுல் டீடைல் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல அந்த வேலையை நானே கவனிச்சுக்கிறேன். ஹலோ மிஸ்டர் நித்யானந்தம். ஹலோ. எங்க நீங்க வராம இருந்தீங்களோன்னு பார்த்தேன். மோனிகா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் பாப்பா. டிஐ எங்க வந்திருக்காரு பாருமா. ஹலோ அங்கிள். Many more happy returns of the day. Thank you uncle. Meet my son. யார் அங்கிள்? My second boy, Dilip. கொஞ்சம் ஷை டைப். என் கூட தான் வந்தா இங்க எங்கேயோ. நான் போய் கூட்டிட்டு வரேன் அங்கிள். Okay. Then how are you? Fine. ஏய், Are you Mr. Dilip? எனக்கு நான் என்ன பயம், இவ்வளவு நேரம் தான் மரத்துல இருக்க போறீங்க. இந்த நாயை கொஞ்சம் துரத்திட்டீங்கன்னா நான் கீழே இறங்கிடுவேன். இதே எத்ராஜன் ஒண்ணும் செய்யாது. ஏய் போகல. ஹலோ எத்ராஜ். Hello. எத்ராஜ் என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் டிஐஜி நித்யானந்தம். I see. Pleased to meet you. நாய் இவரு எப்போ ஒன்னாதான் சுத்துவாங்க. நான் என்ன இவருக்கு அவ்வளவு பிரியம். இவர் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்காரு, அவருக்கு பாம்புன்னா ரொம்ப பிரியம். அதோ அவரே வந்துட்டாரே. ஹலோ மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத். ஹாய். நம்ம டிஐஜி மிஸ்டர் நித்யானந்தம். ஹலோ சார். பேரர் பில் கொண்டாங்க. பணம் கொடுத்தாச்சுங்க. யார் கொடுத்தா? நான் தான். வாட்? நீங்க யார் எனக்கு பணம் கொடுக்கிறதுக்கு? ஏய் bring my purse. நான் கொடுத்த எதையுமே திருப்பி வாங்குற பழக்கம் இல்ல. நானும் யார்கிட்டயும் ஓசில வாங்கி திங்கிறது இல்ல. குட் பிரின்சிபல். அப்ப என்ன உன் புருஷனா ஏத்துக்க? என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா நினைச்சுக்கிறேன். You rascal. இவ்வளவு அழகான கையை எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாம இருக்கே. எங்க பகவதி எங்க இப்படி அடிச்சே? Idiot. நம்ம காலேஜ் பொண்ணு இன்னொரு காலேஜ் பையன் கிஸ் பண்ணிருக்கா. அத பார்த்துட்டு நீ சும்மா வந்திருக்க? காலேஜ் இந்த பெண்ணை நீ கிஸ் பண்ணிருக்க வேண்டாமோ? டேய் நீ சும்மாறா. விஜய், நான் தனியா என்ன பண்ண முடியும்? அந்த சுகுமார் ஸ்டூடண்ட்ஸ் யூனியன் லீடர் வேற. டேய், தப்பு பண்ணவன் லீடரா இருந்தானா மினிஸ்டரா இருந்தானா?
Stop it! ஆறாவது பியூனோ. டேய், பிரின்சிபல் ரா. உன்னை மாணவ தலைவன் ஆக்குறது எதுக்கு தெரியுமா? அழகான பெண்களை பத்தி தகவல் கொடுப்பேன் தான். அதை விட்டுட்டு யாரோ ஒருத்திக்கு முத்தம் கொடுத்துட்டு எவங்கிட்டே உதப்பட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு நடந்தது மறந்துருங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. எடா, ஒரு பெண்குட்டியை சிவப்பு விளக்குக்காரின்னு சொல்றதோ அல்லங்கில் நோட்டீஸ் ஒட்டி வாடகைக்கு விடப்படும் சொல்றதோ எவ்வளவு கேவலமான விஷயம். அந்த அளவுக்கு நீ சொப்னையே கிண்டல் செஞ்சு பின்ன எந்தினா இப்போ பக்கத்து காலேஜில் போய் அவளுக்காக சண்டையிட்டு. நம்ம காலேஜ் பொண்ணு நம்ம 1000 கிண்டல் பண்ணலாம். அதே சமயம் அடுத்த காலேஜ் பையன் வந்து நம்ம பொண்ணை கிண்டல் பண்ணா பேட்டா அவனுக்கு கிழிச்சிடணும். அண்ணே அண்ணே, அந்த சுகுமார் அவன் காலேஜ் பசங்களோட லாரியில நம்ம காலேஜுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அப்படியா? வாங்கல. மாணவ மணிகள், இந்த நாட்டின் வருங்கால தலைவர்கள் நடு ரோட்ல கையில கட்டையோட. வாட் a beautiful scene to watch. உங்க அறிவு கண்களை திறக்கிறதுக்காக தான் காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க அத போர்க்களமா மாத்திட்டு இருக்கீங்க. ஒரு சூப்பர் குப்பர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனா படிச்ச நீங்க ஒழுக்கத்திற்கு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய மாணவர் சமுதாயம் எப்படி நடந்துகிட்டா நாடு எப்படி முன்னேறும்? நாட்டில் எப்படி அமைதி நிலவும்? தங்க மீனை பிடிக்க வேண்டிய தூண்டில்ல தவக்களைய பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓ, what a shame. இப்ப நான் குழந்தை பிறந்த உடனே ஸ்கூல்ல சீட் ரிசர்வ் பண்ண பெற்றோர்கள் துடிக்கிறாங்க. நீங்களா பெரிய மேதைகளா, பெரிய டாக்டரா, பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு கனவு காண்றாங்க. ஆனா நீங்க ரவுடி ஆகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எழுத்து விதைகள் உங்க உள்ளத்துல தூவப்பட்ட பிறகு செழிச்சு வளர்றது ஒரு தனி மனிதன் இல்ல, ஒரு சமுதாயம். விலகு வளைய உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ ஸ்டூடெண்டா? நீ குறுக்குப்பேட்டை கோவிந்த இல்ல? சோ ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற பேர்ல ரவுடி எலிமெண்ட்ஸ் உள்ள நுழைஞ்சிருக்கு. உங்க 2 பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு இடையில ரத்தம் குடிக்க யாரோ வெளியில இருந்து வேலை செய்யறாங்க. யார் அது? Who is that bastard? Okay, I don't want to play with you anymore. ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். எல்லாரும் இங்க டிஸ்போஸ் ஆயிடணும். இல்ல I will open fire. Take them out. என்னங்க? உன் மகன் நம்ம குடும்ப பெருமையே கெடுத்துருவானோன்னு பயமா இருக்கு. சின்ன பிள்ளை தானே, போக போக சரியா போயிடும். அந்த எண்ணத்துலதான் நானும். வாங்க துரை, வாங்க. என்னங்க, நேரமாச்சு, சாப்பிடுவாங்க. வாய மூடிட்டு பேசாம இரு. ஏண்டா ராஸ்கல், ஒப்ப டிஐஜி, நீ என்ன தவறு செய்தாலும் போலீஸ்கார கேட்க மாட்டாங்க தைரியம் தானே உனக்கு? அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கிறதாலதான் என்னை எப்ப பார்த்தாலும் ஒரு குற்றவாளியை பாக்குற மாதிரியே பாக்குறீங்க. இன்னொரு காலேஜுக்குள்ள பூந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேடா ராஸ்கல். அது குற்றம் இல்லையா? எங்க காலேஜ் பொண்ணு அந்த காலேஜ் பையன் 4 பேருக்கு முன்னால முத்தம் கொடுத்தானே, அது மட்டும் குற்றம் இல்லையா? பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானடா. சாரி டாட், நான் உங்க போலீஸையோ கோர்ட்டையோ நம்புறதில்ல. போலீஸ மதிக்காதவன் ரவுடியா இருக்கணும் இல்ல பொறுக்கியா இருக்கணும்.
அதே மாதிரி நீ ஆயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்பா, கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா அதை பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அதை பார்க்கிற ஒவ்வொரு குடிமகனும் ஒரு போலீஸ்காரனா மாறணும். நீங்க ஏன்டா போலீஸ்காரனா மாறணும்? அதுக்காக தான் அரசாங்கத்துல சம்பளம் கொடுத்து எங்க வச்சிருக்காங்களே, எங்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? சம்பளம் வாங்குறவங்க மட்டும் தான் நாட்டுக்கு நல்லது செய்யணுமா? ரோட்ல போற ஒரு பொண்ணு ஒருத்த கைய பிடிச்சு எடுத்தான்னா போலீஸ் வர வரைக்கும் எங்களை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்க சொல்றீங்களா? போலீஸ் வரத்துக்குள்ள தப்பு செஞ்சவன் தப்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு அவனை கைது செய்வீங்க. அவன் அரசியல்வாதி சிபாரசுலயோ இல்ல வக்கீலோட பேர்லயோ வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க. கெடுக்கப்பட்ட பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து வெக்கத்தை விட்டு நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவானான்னு நினைக்கிறீங்க? உங்க சட்டத்துக்கு சந்தேகமே இல்லாத அளவுக்கு சாட்சி வேணும். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கேஸ் முடிக்கிறதுக்குள்ள கேஸ் போட்டவனுக்கு வயசாயிடும். அப்பா, 70 கோடி மக்கள் வாழ்ற நாட்டுல 7.5 லட்சம் காக்கி சட்டக்காரங்க தான் இருக்காங்க. சட்டமும் நீதியும் அவங்களால மட்டும்தான் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறது தப்பு. ஆஹா ஆஹா, ஏன் சும்மா நிக்கிற? கைத்தட்டு. பெரிய பிரசங்கம் பண்ணிட்டார். இடியட். சுத்தி வளைச்சு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இன்சல்ட் பண்றது அபிப்பிராயமா? ஆபீஸ் போன். என் யூனிஃபார்ம் எங்க? போட்டுட்டு இருக்கீங்களே. என் தொப்பி ஸ்டிக்குங்க. சாப்பாடு பண்ணா கட்டிப்பா. உன் பிள்ளை நான் பேசிட்டாரே, அதை கேட்டு வாய் ரொம்ப போச்சு. இந்தாங்க. என்ன பாணி, வந்ததும் வராதுமா அப்பாவை சண்டைக்கு எடுத்துட்டல, சாப்பிடாமலே போயிட்டாங்க. சாரிம்மா, அப்பா இன்னும் சாப்பிடாம இருக்காருன்னு எனக்கு என்ன தெரியும்? பசி தாங்க மாட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயா, அது வீடாவா? ஆமாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க. அதையும் நீங்களே போட்டுங்க. ஐம் சாரி டாடி, நீங்க சாப்பிடலன்னு தெரியாம. இது வீடு இல்ல, ஆபீஸ். இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? டாட், நீங்க சாப்பிடலையே. நீங்க சாப்பிடலன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க. அம்மா சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடலன்னா தம்பி சாப்பிட மாட்டான். ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா செத்தா போயிடுவோம். எங்களுக்காக அப்ப சொல்றோம், உங்களால பசி தாங்க முடியாது. என்னுடைய வீக் பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டே தபாய்க்கிறியா? இந்த பாருங்கப்பா, என்ன 2 அடி வேணாலும் அடிச்சிருங்க, ஆனா சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க. அது எப்படிப்பா? உங்க அம்மா பருமாறாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன்? அதனாலதான் அம்மாவை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா உள்ள வரத்துக்கு பயந்துகிட்டு. ஆ? ஏய், கரப்பா பூச்சி கழுத, உள்ள வா. டாட், ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா? டேய், உட்கார், சொல்லு. நான் எந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். என் குணத்துல தவறு இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். ஆனா என் கொள்கைக்கு மட்டும் குறுக்க நிக்காதீங்க. அப்படிங்க ஆகட்டும். உன் மகனை என்னமோ நினைச்சேன், தெளிவாவே இருக்கார். കാത്തടിച്ചു പേരും തെടിച്ചു. ആരാണത്? ഭാരതീയ നാരി. സോറി, എന്റെ ഭഗവതി. ഏയ്, അരെ എന്താ ഒരു ബ്യൂട്ടിയോ. நான் உங்க விருப்பப்படியே பூ வச்சு புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? இவ்வளவு அழகையை மறைச்சு அரகுர ஆடையோட அலங்கோலமா அழிஞ்சியே இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன? லவ் லெட்டர். ப்ளீஸ், இது நீங்க பிரின்சிபல்கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி நான் விஷம் சாப்பிட மாட்டேன். என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு இந்த லெட்டர் கிழிச்சு போட்டா கூட உங்களுக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much.
குத்து விளக்கோ ஒன்று வெள்ளிக்குடமோ ரெண்டு மொத்தம் எடுத்தால் இன்று என்ன விலையோ ஆ ஓ ஆ என்ன விலைதான் சொல்ல என்னை எடுத்தாய் மெல்ல சொந்தம் எனவே கொள்ள பந்தம் இல்லையோ ஓ அதுதானே காதல் அதற்கேது காவல் அதுதானே காதல் அதற்கேது காவல் எடுத்திடு கொடுத்திட இனியொரு நாள் என்ன இனித்திடும் தனியிடம் இதைவிட வேறென்ன குத்து விளக்கோ ஒன்று வெள்ளிக்குடமோ ரெண்டு மொத்தம் எடுத்தால் இன்று என்ன விலையோ ஆ தொட்டது பாதி தோகை மேனி விட்டது மீறி வேண்டும் வாணி அஞ்சுவதென்ன தொட்டது பாதி தோகை மேனி விட்டது மீறி வேண்டும் வாணி அஞ்சுவதென்ன உனக்கென்ன வேகம் தாங்காது வேகம் உனக்கென்ன வேகம் தாங்காது வேகம் பனித்துளி விழுந்ததும் கொதித்திடும் பூவிது அடிக்கடி பறிக்கையில் மலருடல் ஆவது குத்து விளக்கோ ஒன்று வெள்ளிக்குடமோ ரெண்டு மொத்தம் எடுத்தால் இன்று என்ன விலையோ என்ன விலைதான் சொல்ல என்னை எடுத்தாய் மெல்ல சொந்தம் எனவே கொள்ள பந்தம் இல்லையோ ஆ லா 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 ஹாய் திலீப் ஹாய் நீங்க இங்க தான் படிக்கிறீங்களா நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன் ஆமா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் எங்க இருக்கு அந்த பக்கம் தேங்க் யூ சந்திர கிண்ணத்தில் வெந்நீர் பாலுக்கு சர்க்கரை போடவில்லை அதை சாப்பிடக்கூட இல்லை இந்த இந்திர விற்கள் ஒரு ஏழும் ஒன்பதும் என்றும் கொடுக்கவில்லை உங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு எங்க அப்பா பரீட்சை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கல்யாண பேச்சு எடுத்தோம்னா கர்ஜிப்பாரு அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன நான் உங்க அப்பாவை நேர்ல பார்த்து நம்ம லவ் டேட்ட பத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கறதையும் சொல்ல போறேன் ஐயோ சப்னா அதெல்லாம் வேண்டாம் உங்க அப்பா வேணா நேர்ல பார்க்கணும் அவ்வளவுதானே நாளைக்கே ஊருக்கு புறப்படுவோம் ஓகே கிருஷ்ண பிரசாத் வந்துருச்சு Hi, Krishna Prasad. Did I keep you waiting? No, no, no. Please come. Oh, everything ready. Let's start. Let's start.
Well done, well done. Thank you very much. കോളേജ് ലൈഫ് മുടിച്ചപ്പോ മാരേജ് ലൈഫിൽ പോറായി. സ്വപ്നയുടെ കാരേജ്. സ്വപ്നെ, മാപ്പിള വന്നു. നിന്റെ അച്ഛൻ മാപ്പിളയെ കാണാൻ മട്ടും വിളിച്ചിട്ടുണ്ട്. ബി കെയർഫുൾ. ഇയാൾ വഴിയിൽ ഏതാണ്ട് വിഷമം ചെയ്യെങ്കിൽ ചെയിന പിടിച്ച് എടുക്കണം. ഇല്ലെങ്കിൽ ഇറങ്ങുമ്പോൾ അച്ഛൻ പേരപിള്ളിയെ കാണും. ഇത് വളരെ ഫാസ്റ്റ് വർക്കറാണ്. நில்லுங்க. എന്താ யாரு மாப்பிள்ள? இவரா? எனக்கா? பிக் ஜோக். மரியாதையா எங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடணுமா? சொப்னா, உனக்கு என்ன பைத்தியமா? நீதானே உங்க அப்பா ஊருக்கு வர சொன்னாருன்னு என்ன கூப்பிட்ட. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மிஸ்டர் விஜய், எப்படி உங்க ஃப்ரெண்ட் பாய்சன் சாப்பிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா? அன்னைக்கு ரெட் லைட்ட வச்சு எல்லார் முன்னாடி என்ன அவமானப்படுத்துனீங்கல்ல? என்ன இது? ஏய், அன்னைக்கே சொல்லல என்னைக்காவது ஒரு நாள் உங்க எல்லார் முன்னாடி இந்த ஆளை நான் அவமானப்படுத்துவேன்னு. இதான் சந்தர்ப்பம். பழிய தீர்த்துக்கிட்டேன். ஹலோ, எஸ், நான் தான் பேசுறேன். சின்னையா, என்ன? நம்ம பெரியய்யாவுக்கு ஏதோ விபத்து நடந்து ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க. மிஸ்டர் விஜய், உங்க அப்பாவுடைய முதுகுல 4-5 குண்டு பாஞ்சிருக்கு. உடனே ஆபரேஷன் செஞ்சாகணும். விஜய், விஜய், டாக்டர் என்ன சொன்னார்? விஜய், உங்க மஞ்ச குங்குமத்துக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னாலுமா தைரியம் வருமா? மிஸ்டர் நித்யானந்தத்தை காப்பாத்துறதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். தேங்க்யூ. மிஸ்டர் விஜய், டாக்டர், உங்க அப்பாவை இன்னும் 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். ஓகே. பார்வதி, மணி 10 ஆச்சு. ஆபீஸ்க்கு நேரமாச்சு. என் யூனிஃபார்ம்ங்க, என் கேப்பங்க, என்னுடைய ஸ்டிக்குங்க. கமான் கமான் ஐசே. இதோ வந்துட்டேங்க. என்ன தொப்பியை கீழே போட்டேன். ஒண்ணு இல்ல, ரொட்டீன் 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 அப்படியே பழக்கமாய் போச்சு. என்னால நடக்க முடியாதுங்கிறது எனக்கு மறந்து போச்சு. காலையில 10 மணி அடிச்சோடனே இப்படிதான் லவோ லவோன்னு சத்தம் போடுவேன். உங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வருவா, மாட்டி விடுவா. ஆபீஸ் போவேன். ராத்திரியோ பகலோ எப்ப வருவோன்னு எனக்கே தெரியாது. 30 வருஷம், 30 years of service, 30 golden years. ஏன் அழுகுற? நீதான் அடிக்கடி சொல்லுவியே, வீட்லயே இருக்க மாட்டேங்கிறீங்க, வீட்லயே இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இனிமே நான் பர்மனண்டா உங்களோட வீட்லயே தான் இருக்க போறேன். மகனே, சுட்டான் பாரு, பின்னால இருந்து சுட்டான், பின்னால இருந்து சுட்டான். கவர்ஸ் கவர்ஸ், பின்னால இருந்து சுட்டாண்டி. உடனே நான் கீழே விழுந்துட்டேன். மயக்கம் போடல, முடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? நீ நீ
போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே தாப்புல வந்துகிட்டே இருக்கேன். என்ன சுட்டவனை பிடிக்கிறேன், அடிக்கிறேன். அவன் ஒண்ணு அடிக்கிறான், நீ அவன் அடிக்கிறேன். Hit him! Hit him, bastard! Hit him! விஜய், ஒரு போலீஸ் படையோட போய் உங்க அப்பாவாலேயே பிடிக்க முடியாத கூட்டத்தை நீ ஒரு ரிவால்வரோட போய் பிடிக்க போறியா? பலம் கையில இருக்கிற ஆயுதத்தை பொறுத்தது இல்லம்மா, நெஞ்சில இருக்கிற துணிச்சலை பொறுத்தது. நீ கொலைகாரன் ஆயிட்ட அப்பாவுக்கு பெருமை இல்ல விஜய். அவங்க சகாப்தத்தையே முடிச்சுட்டுதான் நினைக்கிறவங்க உன்னை பார்த்து அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில யாருமே விரோதிங்க இல்ல. அவங்க போட்டிருந்த காக்கி சட்டைக்கு தனப்பா விரோதிங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சமூக துரோகிகளை தானே பழி வாங்கணும். அது இந்த ரிவால்வரால இல்லப்பா, அரசாங்கம் உனக்கு கொடுக்க போற ரிவால்வரால. அதுதான் நீ உங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய கடம். இப்ப அம்மாவுடைய ஆசையும் அதுதான் விஜய். அம்மா, சட்டத்தையோ போலீஸையோ நம்பாதவனா, ஆனா உங்க சந்தோஷத்துக்காக நானும் காக்கி சட்டையை போட்டுக்கிறேன். அரசாங்க தரப்புற ரிவால்வரை வச்சு எங்க அப்பாவை முடமாக்கினவங்களை பழி வாங்கி காட்டுறேன். நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? பஸ்ல உரசிக்கிட்டே வரையே. பொம்பளைங்களை உரசணும்னா சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. ஏன் இப்படி பஸ்ல அலையற? மிஸ், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தயவு செய்து உங்க கையை தூக்கி பாருங்க. லட்சுமி, இங்க வா. என்னண்ணா? உனக்காகத்தான் நம்ம போட்டோம். ஆமா. அப்புறம் பஸ்ல போனா என்ன அர்த்தம்? சாரிண்ணா. இந்தா சாவி. ஹாய் திலீப். ஹாய் லட்சுமி. என்ன லட்சுமி, நான் உனக்காகவே பஸ்ல வரேன், நீ ஏன் வரல? எங்க அண்ணன் எனக்கு புதுசா மொபைல் வாங்கி கொடுத்திருக்காரு. இனிமே அதுலதான் வருவேன். இஸ் இட்? வெரி குட், வெரி குட். உனக்கு மொபைல் கூட ஓட்ட வருமா? ஓ, வருமே. ரம்பாடு, அடுத்த லாரி வாயா. சீக்கிரமா. ஏய், கம்ப தூக்குப்பா. கொடுக்க வேண்டியதை கொடு. என்ன கொடுக்கணும்? மாமூல் ஒரு லாரிக்கு 50 ரூபா. மாமூலா? கொடுக்கலனா? கொடுக்கலன்னா போக முடியாது. ஏண்டா, இந்த நாட்டுல சட்டம் போலீஸ் இதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இவங்கிட்ட என்ன போச்சு? இருக்கிறத புடிங்கிட்டு அடிச்சு ஆத்த போடலாம்.
ராஸ்கல்ஸ். இனிமே லாரிய மடக்கி மாமூல் கேட்டீங்க, எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளி. தூள் கிளப்பிட்ட. வா, ஸ்ட்ராங்கா ஒரு டீ அடிப்போம். இந்த ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. சும்மா 2 டீ ஸ்ட்ராங்கா கொடுங்க. ஆமா, என்ன லாரி எல்லாம் ஓட்டுற? என்னடா பண்றது? படிப்பு ஏறல. எங்க குடும்ப சொத்துன்னு இருந்த ஒண்ணு அந்த லாரி தான். அதை ஓட்டிட்டு எங்க அப்பா என்ன காலேஜ்ல படிக்க வச்சிட்டு இருந்தாரு. போன வருஷம் எங்க அப்பா மண்டையை போட்டாரு. தங்கச்சி வேற படிக்க வைக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க, பிடிச்சிட்டேன். என்ன உள்ள தள்ளிடுவானா? ஏன் ஆளுங்களை உள்ள தள்ளக்கூடிய அளவுக்கு துணிச்சக்கார போலீஸ் ஆபீசரா? எத்தராஜ் யார் அவன்? அதான் டிஐஜி இருந்தாரு உங்க ஃப்ரெண்ட் நித்யானந்தா, அவரோட சன் விஜய். வாரிசு உருவாகுதோ? புதுசா பதவிக்கு வந்திருக்கிறான்ல, வேகம் இருக்கத்தான் செய்யும். எழுந்திருப்பா. என்னங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாத்தீங்களா? என்னுடைய ஸ்மார்ட்னஸ் பார்த்து தானே நீ என்ன காதலிச்ச. அதே ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வராம போயிடுமா என்ன? விஜய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இனிமே இந்த நாடுதான் உன்னுடைய வீடு. என்னம்மா? டாடி, I want to get married. வெரி குட். மாப்பிளைய நான் பார்க்கணுமா இல்ல நீயே பார்த்துட்டியா? நான் பார்த்துட்டேன், ஆனா நீங்க தான் போய் ஃபிக்ஸ் பண்ணனும். ஏம்மா, அந்த அதிர்ஷ்டக்கார பையன் யாரு? வேற யாரும் இல்ல டாடி, டிஐஜி நித்யானந்த அங்கிளோட செகண்ட் சன். பேரு திலீப். என் கூட காலேஜ்ல படிக்கிறாரு. உன் பர்த்டேல கூட? எக்ஸாக்ட்லி. நாய்க்கு பயந்துட்டு மரத்து மேல ஏறிட்டாரே, அவரே தான். நாய்க்கு பயந்தவன் உனக்கு பயப்படாம இருப்பானா? நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கே போய் அந்த டிஐஜிய சம்மந்தி ஆக்கிட்டு வர்றேன். கூப்பிட்டீங்களாப்பா? மகனே, என்னுடைய 30 வருஷ போலீஸ் அனுபவத்தை 30 பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இத நல்லா படிச்சுக்க. உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான்ப்பா நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. ரொம்ப நன்றிப்பா. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படி நான் வீல் சேர்ல உட்காரத்துக்கு காரணம் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அதானே? யாரோ சில துரோகிகள் நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்காரவங்களுக்கு விற்க முயற்சி பண்றதா செய்தி கிடைச்சது. ஆத்திரமடைஞ்சனா எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிற நினைவே இல்லாமல் தனியா ஓடுனேன். போலீஸ்! நகரக்கூடாது, சுட்டுடுவேன். கிருஷ்ண பிரசாத் தான் சுட்டான். நான் ரிப்போர்ட் கொடுத்தேன். ஆனா அவன் அதே நாள் அதே தேதி டெல்லியில தங்கியிருந்ததா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி போலீஸ்காரனைய பையனாக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டான். என் பக்கம் சாட்சி இல்லாம போச்சு. ஆக தேச துரோகிகளோட உறவு வச்சுக்கிட்டது, என் கால் போனதுக்கு காரணம் எல்லாமே கிருஷ்ண பிரசாத்தும் அவருடைய நண்பர்களும். கிருஷ்ண பிரசாத், no. வாங்க வாங்க, பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உட்காருங்க. அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும், ஆனா தம்பிக்கு ஓ தெரியுமே,
ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஊர்ல புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா அது உங்களதாதான் இருக்கும். ஸ்டேட்ல இருந்தோ இல்ல சென்ட்ரல்ல இருந்து ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா அது உங்க தலைமையில தான் நடக்கும். ரேஸ்கோ சங்க தலைவரும் நீங்க தான், வியாபாரிகள் சங்கத்துக்கும் தலைவர் நீங்க தான். இப்போ நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது உங்க அப்பா அம்மாட்ட பேச வேண்டிய விஷயம், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இப்பெல்லாம் நாங்க அப்பா கஷ்டப்படுத்துறது இல்ல. எதுவா இருந்தாலும் அம்மாவும் நானும் சேர்ந்து முடிவெடுத்தா அதுக்கு அப்பா சம்மதிச்சவர். ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா, இந்த தட்டை வாங்கிட்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா? என்னுடைய ஒரே பொண்ணு உங்க சின்ன பையன் திலீப்பை விரும்புறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா திலீப்பை தான் பண்ணிக்குவேன்னு முடிவா சொல்லிட்டா. தாய் இல்லாத பொண்ணு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒரே ஜாதி இல்லையா? ஜாதிய பத்தி பேசுற காலம் இல்ல இது. ஆனா குடும்பத்தை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா குணத்துக்கும் குலத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இது எங்க தாத்தாவோட அப்பா ராவ் பகதூர் ரங்கதுரை ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாரு. இவரோட குடும்பத்துல சிலரை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கொலைகாரனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல சொல்லி மிரட்டினாங்க. அவரு வளைஞ்சு கொடுக்கல. தர்மத்தின் பக்கம் நின்று அவரை கோர்ட் வாசல்லையே சுட்டு கொன்னுட்டாங்க. இது எங்க தாத்தா ஜெனரல் சக்கரவர்த்தி, பரம்வீர் சக்கர விருது வாங்கினவர், போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சவர். இது எங்க தாத்தாவுக்கு தம்பி சர்தார் வேதரத்னம், அண்ணல் காந்தியோட சுதந்திர போராட்டத்தை கலந்துகிட்டவர், வெள்ளக்கார துப்பாக்கி குண்டுக்கு பலியானவர். இது எங்க பெரியப்பா எஸ்பி சௌத்ரி, தங்கப்பதக்க வாங்கின இவரை தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. தேச துரோகியா மாறிட்டான்னு தெரிஞ்சதும் தன் ஒரே மகனை சுட்டு கொன்னவர். இவங்க எல்லாருமே பிறந்த மண்ண முதல் தாயாவும் பெத்தவள இரண்டாவது தாயாவும் நினைச்சு வாழ்ந்தவங்க. ஆஹா, இவ்வளவு பெரிய குடும்பத்துல என் பொண்ணை கொடுக்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவசரப்படுறீங்களே. எங்க பரம்பரையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பரம்பரையை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டாதானே பொண்ணு எடுக்க ஈஸியா இருக்கும். எங்க பரம்பரை. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே சொல்றேன். உங்க தாத்தாவோட அப்பா ஒரு ஓலை குடிசையில 9 உருப்படிகளை வச்சுக்கிட்டு பிசினஸ் நடத்திட்டு இருந்தார். உங்க தாத்தா கொஞ்சம் பரவாயில்ல, அதே பிசினஸ் ஒரு ஓட்டு வீட்டுல நடத்தினாரு. உங்க அப்பா ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல சூதாட்டமும் தொப்புள் சுந்தரி டான்ஸும் சேர்த்துல நடத்தினாரு. நீங்க சின்ன வயசுல கட்டு மரத்துல மீன் பிடிக்க போறவங்க கூட சிநேகிதமா இருந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு போட்டை வாங்குனீங்க. அந்த போட்டை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்களோ 1000 2000 பேசுன நீங்க கோடி கணக்கில் போராட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தத்தான் இதையெல்லாம் சொல்லி காட்டுறியா? இல்ல, காக்கி சட்டக்காரன் குடும்பத்துக்கும் கள்ள கடத்தல்காரன் குடும்பத்துக்கும் எப்படி ஒத்து போகும்னு கேக்குறேன். நானே வீடு தேடி வந்திருக்கிறேங்கிற எகத்தாளத்துல பேசுறியா, இல்ல யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்க திமிர்ல பேசுறியா? இந்த ரெண்டுமே இல்லன்னா உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் விளையாடி பார்த்திருப்பேன். எங்கிட்ட விளையாடினவங்க என்ன ஆயிருக்காங்கன்னு தெரியும் இல்ல? தெரியுமே. எங்க வீட்டு மாடியிலே ஒருத்தர் வீல் சேர்ல இருக்காரு. கிருஷ்ண பிரசாத், நான் இந்த காக்கி சட்டை போட்டதுக்கு காரணமே உன்னையும் உன் கும்பலையும் ஒழிச்சு கட்டத்தான். சவாலா? சரியான ஆம்பளையா இருந்தா அதை ஏத்துக்க. ஏத்துக்கிறது என்ன? எதிர் சவாலே போடுறேன். எண்ணி இன்னும் 3 மாசத்துக்குள்ள உன்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறேன். உன் காக்கி சட்டையை கழட்ட வைக்கிறேன். 3 மாசம் என்ன, இன்னும் 10 நாள். உன் கையில விலங்க மாட்டி நாயை எடுத்துட்டு போற மாதிரி நடு ரோட்ல நான் எடுத்துட்டு போல, நான் இந்த பரம்பரையில பிறக்கிறேன். பாத்துடலாமா? பாத்துருவோம். ஹலோ மிஸ்டர் நித்யானந்தம். வாங்க மிஸ்டர் கணேஷ். ஹலோ விஜய், உட்காருங்க. சார் டெல்லி ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு. மிஸ்டர் ஆனந்தமோகன். ஆனந்த், உட்காருங்க. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் நித்யானந்தம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உங்ககிட்ட நேர்ல கொடுக்க சொல்லி டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்காரு. இந்தாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? எஸ் மிஸ்டர் நித்யானந்தம், நீங்க உங்க கால்களை இழந்துட்டாலும் உங்களுடைய சேவையும் திறமையும் இந்திய அரசு இழக்க விரும்பல. அதனால உங்களுக்கு ஒரு பொறுப்பான பதவியை கொடுத்திருக்காங்க. எஸ், இந்தியாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு சீஃப் அட்வைசரா உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
இத கால்ல மாட்டிக்கிட்டு நடந்து பழகிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல நல்லா நடக்கலாம். இவ்வளவு சீக்கிரம் நீங்க நடப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானா நடக்கிறேன்? எங்க அம்மா என்ன நடக்க வைக்கிறான். ஐ மீன் பாரத தாய். அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. மை டியர் ஆபீசர்ஸ், நம்முடைய இந்திய எல்லைப் பகுதியிலே அந்நிய நாட்டு ஆயுதங்கள் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்படுவதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த பக்கத்திலிருந்தும் திடீர் தாக்குதல் ஏற்படலாம். அதை நாம் எப்படி சமாளிப்பது? அதுதான் நம்முடைய பிரச்சனை. மிஸ்டர் கண்ணா, உங்கள் கடற்படை ரோந்து படகுகள் பணம் இருந்தா கொடுமா. பயப்படாது. You want to have this, I say? No. Very hard children. சார், சார், எனக்கு ஒரே ஒரு போதை மாத்திரை வாங்கி கொடுங்க. நைட்டு பூரா உங்க கூட இருக்கேன். ப்ளீஸ், ப்ளீஸ் சார். உன் பேர் என்ன? ரேகா. நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? ஆமா. நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த போதை மருந்து கையில இன்ஜெக்ஷன் பழக்கமா? ஆமா. முதல்ல மாத்திரை வாங்கி கொடுங்க, அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கலாம். என்ன மாப்பிள குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? மாப்பிள இல்லடா மச்சான். You bloody scoundrels. உங்க லாபத்துக்காக இவங்க வாழ்க்கையை பாழாக்குறீங்களே, உருப்பிடுவீங்களா? சார், கெட்டு போங்க நாங்களே உங்களை கூப்பிட்டோம். 100 வார்த்தைமா. யாரு கூப்பிட்டாங்கன்னு இப்ப புரிஞ்சிடும். மிஸ்டர் பாண்டியன், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. 1 மினிட் சார். எதுக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணோம்? சட்டவிரோதமா போதை மாத்திரைங்களை உங்க ஹோட்டல்ல விக்கிறீங்களே, அதுக்காக நீங்க ஹோட்டல் முதலாளி அரெஸ்ட் பண்ணணும். எங்க மாதிரி கஸ்டமர்ஸ் அரெஸ்ட் பண்ணா எப்படி சார்? எப்படி சார்? கஸ்டமர்ஸ் நான் தான் இந்த ஹோட்டல் முதலாளி. இதோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ். நாகராஜ் நைட் கிளப்னு பேரு, நடத்துறவர் பொன்னுசாமி. பினாமி பேர்ல நடக்குதா? சட்டா எங்களுக்கு தெரியும். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு தான் மிஸ்டர் நாகராஜ். உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசரை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு 8 நாள் தேவையில்ல, 8 நிமிஷம் கூட போதும். மச்சான், இதுல 6 குண்டு இருக்கு. இந்த 6ஐயும் காலி பண்ண எனக்கு 6 வினாடி போதும். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் பாண்டியன், உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் சீல் வைங்க. எஸ் சார். வாங்க. போடா. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அபின் கஞ்சால அவங்கிட்ட மாட்டிடுச்சு. பொருள் போன அப்புறமா இல்ல, இப்ப போலீஸ்காரன் நுழைஞ்சிட்டானே. இப்படி ஒவ்வொருத்தர துணிஞ்சு நுழைய ஆரம்பிச்சுட்டா நம்ம தோட்டத்து பங்களாவில் இருக்கிற சரக்கு எல்லாம் உடனே இடம் மாத்திர வேண்டியதுதான். அங்க மட்டும் கோடி ரூபாய்க்கு மேல சரக்கு இருக்கு. இவன் தான் வேட்ட நாய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறானே, எங்க மாத்துறது? சார், ஒரு ஐடியா. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் லாரி வச்சிருக்கான். அந்த லாரியை நாம என்கேஜ் பண்ணிட்டா சரக்குகளை ஈஸியா வேற இடம் மாத்திரலாம். அவன் பேர் மோகன். டேய், ட்ரிப் ஷீட் எடு. அதெல்லாம் வேண்டாம். என்ன விஜய், எந்த பக்கம் பார்த்தாலும் போலீஸ் செக்கிங் ஜாஸ்தியா இருக்கு. சில பெருச்சாளிகளுக்கு பொறி வச்சிருக்கோம், மாட்டிக்கும் நம்புறோம். ஏன் செக் பண்ணலையா? என் ஃப்ரெண்ட் மோகன் எந்த சட்டவிரோதமான காரியத்தையும் செய்ய மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ புறப்படு. அப்படியா? வெரி குட் சுகுமார், உன்னுடைய பிளான் சக்சஸ். மோகனுடைய லாரியில நம்முடைய சரக்கு செக் போஸ்ட தாண்டிடுச்சு. இது என்னுடைய அன்பளிப்பு உன்னுடைய ஐடியாவுக்காக. தேங்க்யூ சார். சார், உங்க போட்டோ இருக்கிற இந்த டாலரை
நான் சாகர வரைக்கும் கழட்டவே மாட்டேன். ஏன்பா கதவை சாத்துறீங்க? அவசியம் வழங்க சொல்லணுமா? வேலையை பாருங்கடா. மோகன், உனக்கு தெரியாம உன் லாரியில கடத்தல் பொருள் கொண்டுட்டு வந்திருக்காங்க. நிஜமாவா? ஆமா, இந்த இடத்தை கண்டுபிடிக்கத்தான் செக் போஸ்ட்ல உன் லாரியை செக் பண்ணாம நினைச்சேன். இன்ஸ்பெக்டர், இது உங்க ஏரியா இல்ல. வீணா வம்புக்கு வந்தீங்க, கைய கால முடிச்சு அனுப்பிச்சிருவோம். ஒழுங்கா ஊடு போய் சேருங்க. டேய் கஸ்மாலம், நான் போட்டிருக்க காக்கி சட்டைக்கு தான் ஏரியா இல்ல. இந்த கைக்கு இல்ல, இது இஷ்டத்துக்கு விளையாடும். நையாண்டி மேளத்தை கேளு, நான் தானே தென்பாண்டி ஆளு. அண்ணாச்சி எல்லாம் ஒண்ணாச்சு, வந்தாரையா சேரிக்குள்ளே எல்லாருக்கும் செல்ல பிள்ளை. நையாண்டி மேளத்தை கேளு, நான் தானே தென்பாண்டி ஆளு. அண்ணாச்சி எல்லாம் ஒண்ணாச்சு, வந்தாரையா சேரிக்குள்ளே எல்லாருக்கும் செல்ல பிள்ளை. பாருங்க ஆள, போடுங்க மாலை. புலிக்குத்தான் பிறந்தது, பெருமையா வளர்ந்தது, மதையார போலதான் நடக்கும். போக்குறீங்க அதிகாரம் பண்ணாலே அடக்கும். பாருங்க ஆள, போடுங்க மாலை. புலிக்குத்தான் பிறந்தது, பெருமையா வளர்ந்தது, மதையான போலதான் நடக்கும். போக்கிறீங்க அதிகாரம் பண்ணாலே அடக்கும். முக்குலத்து கண்ணே மின்னும் பசும் பொன்னே, முக்குலத்து கண்ணே மின்னும் பசும் பொன்னே, பல்லாண்டுதான் நீ வாழணும் பாட்டெடுத்து சொன்னேன். நையாண்டு மேளத்தை கேளு, நான் தானே தென்பாண்டி ஆளு. அண்ணாச்சி எல்லாம் ஒண்ணாச்சி, வந்தாரையா சேரிக்குள்ளே எல்லாருக்கும் செல்ல பிள்ளை.
படிக்கட்டே கதகளி குதிக்கட்டே ஒரு நாளும் தெரியாத சேட்டன் பாட்டெழுதும் வள்ளத்தோல் தானே என் பாட்டன் மலையாள பாட்டு கோலேஜ் மேட்டு எடுக்கட்டே படிக்கட்டே கதகளி குதிக்கட்டே ஒரு நாளும் தெரியாத சேட்டன் பாட்டெழுதும் வள்ளத்தோல் தானே என் பாட்டன் இவனேதான் ஞானும் அவனேதான் நீயும் இவனேதான் ஞானும் அவனேதான் நீயும் நின்னால் என்ன என்னாலுமே ஜீவிச்சிடும் சேகம் நையாண்டி மேளத்த கேளு நான் தானே தென்பாண்டி ஆளு அண்ணாச்சி எல்லாம் ஒண்ணாச்சி தந்தாரையா தேக்குள்ளே எல்லாருக்கும் செல்ல பிள்ளை என்னம்மா இது? நீ அழுது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. உனக்கு நான் என்னமா குறை வச்சிருக்கிறேன்? ஏன் அழுதுட்டு இருக்கிறேன்? டாடி, நான் என்ன எலிசபெத் மகாராணியோட மகனியான்னு கட்டி வைங்கன்னு கேட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு போலீஸ் ஆபீசரோட சன். அது கூட உங்களால முடியல. கேவலம் ஒரு லாரி டிரைவர் தங்கச்சி அந்த திலீப்ப காதலிக்கிறா. மல்டி மில்லியனர் கிருஷ்ண பிரசாத்துக்கு மகளா பிறந்ததுக்கு அந்த லாரி டிரைவர் மோகனோட தங்கச்சியா பிறந்திருந்தாலாவது என் ஆசை நிறைவேறி இருக்கும். மோகன், இத பாருமா, இன்னும் சரியா ஒரு வாரத்துல அந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறானா இல்லையான்னு பாரு. அழாதம்மா, கலகலப்பா இது. அப்பா இருக்கிறேன்ல, அழாத. அப்புறம் நானும் அப்படியே மலாக்க விழுந்துட்டேன். என் கண்ணை தேடுவாரு. பாய். பாத்துப்போ. சரி. இங்க நிக்குது.
தங்கச்சியோட நிலைமைய பாத்தியா விஜய்? லட்சுமி லட்சுமி உன்னை விட்டு நான் எப்படி வாங்குறோட இருக்க போறேன்? பிரசாத், அப்புறம் excuse me. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. காக்கி சட்டையில வராம வேற ட்ரெஸ்ல வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும். உங்களை கௌரவிக்க வரல, கைது செய்ய வந்திருக்கேன். அது உங்க அப்பா காலத்திலேயே முடியல தம்பி. முடிச்சு வைக்கத்தான் வந்திருக்கேன் அண்ணே. என்ன கைது செய்யறதா தமாஷா வெளியில சொன்னா கூட தமிழ்நாட்டுல என்ன ஆகும் தெரியுமாடா? நிறைய பேர் இப்படிதான் சொல்லிட்டு அலையறாங்கடா. ஆ? எங்க இனத்தவங்களும் நீங்க ஏதோ வேடிக்கை காட்டுறீங்கன்னு பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. முடிச்சுக்கிட்டாங்க, உங்க வம்சத்துக்கே வாரிசு இல்லாம போயிடும்டா. ஆ? இங்கேயே உன்னை சமாதி ஆக்கிடுவேன்டா. சரியான ஆம்பளை அந்த அதை செய்டா பாக்கலாம். ஏய், இவனை பிடிச்சு கட்டுங்கடா. எவனாவது குறுக்க வந்தீங்க இங்கேயே சுட்டு பொசிக்கிற ஜாக்கிரதை. இதுக்காக எங்க அப்பாவை கைது செய்றீங்க? கைது செய்ய வாரண்ட் இருக்கான்னு கேளுங்க, காட்டுறேன். காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா கோர்ட்டுக்கு வாங்க. போலாமாண்ணே? கொஞ்சம் நில்லுங்கண்ணே. நீ ஜீப் எடுத்து ஸ்டேஷன் போ. நாம எப்படி போறதுன்னு யோசனையா? போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான். ஜாலியா நடந்து போமா? நாங்க சுலபமா யாருகிட்டயும் சவால் விடுறது இல்ல. அப்படி விட்டா ஜெயிக்காம விடுறது இல்ல. போலாமண்ணே?